ஹலோ, வெல்கம் டு ராமலக்ஷ்மி வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூண்டு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசியை நல்லா 2 வாட்டி கழுகிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். பச்சரிசி கூட பயன்படுத்தலாம், ஆனால் நான் வழக்கமாக சாப்பாட்டுக்கு போடுற புழுங்கல் அரிசியை வச்சு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1 கப் பூண்டு உரித்து அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கஞ்சியில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. நம்ம குடற்புண்கள், இரத்த அழுத்தம், தேவையற்ற கொலஸ்ட்ரால், கொழுப்புலாம் கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். வாய்வு தொல்லை, ஜீரண பிரச்சனைக்கெலாம் கூட ரொம்பவே நல்லது. இரத்த ஓட்டத்தையும் நல்லா அதிகரிக்க செய்யும். இதுபோல் பல நன்மைகள் இந்த கஞ்சியில் இருக்குது. தேவைப்பட்டால் தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கஞ்சி நல்லா பாதி அளவு வெந்தப்போ ஒரு துண்டு சுக்கும் சாரண வேரும் நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம். சுக்கும் சாரண வேரும் சேர்த்த அப்புறம் நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும். கஞ்சி நல்லா வேகிற வரைக்கும் கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போது காய்ச்சி ஆற வச்ச 2 கப் பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணணும். பாலும் ஆறின பாலாக தான் இருக்கணும், இல்லைன்னா அது கஞ்சி திரிஞ்சு போயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ 2 கப் பால் சேர்த்துக்கலாம். ஆறின பால் சேர்த்துட்டு நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு. இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான பூண்டு கஞ்சிக்கு துவையல் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.